One more thing, we will discuss the remaining matter in the next meeting. Okay? You can disperse now. ஓகே சார். வெளியே யாரும் இருப்பாங்க வர சொல்லுங்க. எஸ் சார். மேடம் சார் உங்களை வர சொன்னார். பெருமாள் சார் போலாம். சார் மாமா யானி உட்கார். பரவாயில்ல சார். நோ ஃபார்மாலிட்டிஸ் மா உட்காரு. உட்காருங்க மேடம். தேங்க்யூ சார். என்னமாச்சு? சார் அந்த ராஜசேகரன் செபாஸ்டியன் சுவாமிஜி இவங்க 3 பேரும் ஒரு பொண்ணை ரேப் அட்டெம்ப்ட் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க சார். மர்டர்? விட்னஸ் இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? சம்பந்தப்பட்ட பொண்ணே என்கிட்ட வந்து சொல்லுச்சு சார். என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணு செத்து போச்சுங்கிற, அதுவே வந்து சொல்லிச்சுங்கிற? ஆமா சார், செத்து போன பொண்ணே என்கிட்ட சொல்லுச்சு சார். என்ன பேய்கிட்ட ஃபிளாஷ்பேக் கேட்டீங்களா? பேயே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவனே இப்போ நீயே பேய் பிசாசுங்கிற? இல்ல சார். சார் நான் கூட இது முதல்ல நம்பல சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன என் பையனை வரவழைச்சு என் கூட பேச வச்சார் சார் அந்த பெரிய சாமியார். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இறந்தவங்க யாருன்னு சொல்லுங்க, அவரை வர வச்சு நேரம் பேச வைக்கிறோம். யோ நான் ஏதோ பேச்சு கேட்டா பேய வர வைக்கிறேங்கிற? நீங்க 2 பேரும் கிரீன் ஹில்ஸ் போயிட்டு வந்ததுலேருந்து பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கீங்க. இல்ல சார், உண்மையிலேயே புரிஞ்சுக்கிங்க. பேயெல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த பேய் கம்ப்ளைண்ட்டை விட்டுட்டு உண்மையிலேயே அந்த சுவாமிஜி இந்த பொண்ணோட மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரான்னு செக் பண்ணுங்க. பெரிய இடம், ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. போங்க, ஆதாரத்தோட வாங்க. பாரதி மர்டர்ல கண்டிப்பா சாமியார் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்காது. சோ வேற யாராவது அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. ஓகே, எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். உங்க குருஜியை பார்க்கணும், போய் சொல்லுங்க. சாமி, இன்ஸ்பெக்டர் யாழினி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லு. வா பாரதி. நான் பாரதி இல்ல, யாழினி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உள்ள பாரதி, வெளிய யாழினி. என்ன பாக்குற? எனக்கு ஞான திருஷ்டியில எல்லாம் தெரியும். சோ நான் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சிடுச்சு. உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடு. பக்தாஸ்லாம் என்கிட்ட வந்து சரண்டர் ஆகுறாங்க. நான் உன்கிட்ட சரண்டர் ஆகணும்? அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணோட லைஃப்ல விளையாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது நீதான். எல்லாத்தையும் நிரூபிச்சு உன்னை கோர்ட்ல ஒப்படைக்க போறேன். என்ன போலீஸ்காரமா மிரட்டுறீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸை சாவடிச்சு அந்த பாரதி ஆவியை எப்படி அழிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். செத்து போனவளோட ஆவிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நீ ஆவி ஆயிடாத. உன் நல்லதுக்கு சொல்றேன். ஹலோ, இந்த மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. பெரிய இடத்துக்கு ஆதாரம் இல்லாம வராத. சொல்லுங்க பெருமாள் சார். மேடம், சாமியாரை பத்தி சிட்டில உள்ள எல்லா ஸ்டேஷன்லயும் விசாரிச்சிட்டேன் மேடம். ஒரு கம்ப்ளைண்ட் கூட பதிவாகல. வெயிட் அண்ட் see. ஸ்ரீ பிரேம நித்ய சங்கர் ஆனந்த சுவாமிஜி மீது ஒரு போலீஸ் அதிகாரியே பாலியல் குற்றச்சாட்டு வைத்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுவாமிஜியோட ஆசிரமத்துக்கு அவரோட பாதுகாப்பு விஷயமா பேசுறதுக்காக நேரடியா அவரை மீட் பண்ண போனேன். அப்போ அவரோட உதவியாளர்கள் எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டு என்ன ஏற இறங்க பார்த்தாரு. இந்த போலீஸ் ட்ரெஸ்ல நீ அழகா இருக்கேன்னு சொன்னாரு. அவரோட உள்நோக்கம் புரியாம நானும் தேங்க்ஸ்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டேன். அப்படி என்ன மேடம் கேட்டாரு? இந்த ட்ரெஸ் இல்லனா நீ இன்னும் அழகா இருப்பேன்னு சொன்னாரு. நான் அவரை ஓங்கி அரைஞ்சிட்டு வெளியில வந்துட்டேன். இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா மேடம்? பண்ணிருக்கேன். இதே மாதிரி சுவாமிஜியால பாதிக்கப்பட்டவங்க ஆதாரத்தோட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுப்போம். பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் தைரியமா முன்வரணும். என் மேலே கம்ப்ளைண்டா? அந்த ஐஜியோட ஒய்ஃப்க்கு ஃபோன் போடு. ஓகே சார், நான் கன்வே பண்ணிடுறேன்.
சோ நீ எனக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த, நான் ஏற்றுக்கல. ஆனால் இன்னைக்கு நானே உனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்க வேண்டியதை போச்சு. சோ சார் இது என்ன இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் அந்த சுவாமிஜி மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப ரொம்ப தப்பு. சார் நான் என்ன சொல்ல வரேன், டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நீ சரியான ஆதாரத்தை சப்மிட் பண்ணிட்டு டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்க, சரியா? என்னால் இதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. சாரி. சாரி சார். அக்கா அக்கா அக்கா, நான் சொன்னேன்ல உன் டிபார்ட்மெண்ட் அவனை ஒன்றும் பண்ணாதுன்னு. உன்னையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ்காரி உன் நிலைமையே இப்படின்னா அப்பாவி பொண்ணுங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருக்கா. நாளைக்கு சாயங்காலம் அந்த சாமியாரை கொல்ல போறேன். ரெடியா இருக்கா? நீ அந்த ஆளை கொல்லு, பழி வாங்க, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா ஏன் உடம்ப தரமாட்டேன். அக்கா ஏன்க்கா இப்படி அடம் பிடிக்கிற? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உன் உடம்ப கொடுக்கா ப்ளீஸ்க்கா. முடியாது முடியாது, என்னால முடியாது. ச்சே. மேடம், சொல்லுங்க மேடம், என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். எனக்கு ஒரு என்ன பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணுங்க சார். என்ன குழப்பம் சொல்லுங்க மேடம். பாரதியாவி அந்த சாமியாரை நாளைக்கு ஈவினிங்குள்ள கொல்றேன்னு என்கிட்டயே சவால் விடுது. கொல்லட்டும் மேடம். அவனை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே. புரியாம பேசாதீங்க பெருமாள் சார். அது என்ன பயன்படுத்தி கொள்ளும், அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது எப்படியாவது என்ன அன்கான்ஷியஸ் பண்ணி என் உடம்புக்குள்ள போக பார்க்கும். நான் ஒரு ஐடியா சொல்றேன், என்ன நீங்க திட்டக்கூடாது. நான் திட்டுற மனநிலையில இல்ல. சொல்லுங்க பெருமாள் சார். ஆவியை அடக்கிறது அம்மன் தான். எப்பொழுதும் ஆவிக்கும் அம்மனுக்கும் ஆகாது. நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு அண்ணனும் அண்ணியும் கூட்டிட்டு அங்காளம்மா கோயிலுக்கு போங்க. அங்க போய் கையில ஒரு காப்பு கட்டிக்குங்க. அதுக்கப்புறம் எந்த கட்ட சக்தியும் உங்ககிட்ட நாடாது. என்ன யோசிக்கிறீங்க? ஆவி இருக்கிறப்பா அப்ப அம்மனும் இருக்கல்ல, நம்பிக்கையோட போங்க. சாதே சாதே ஹிரிங் ஸ்வாஹா ஓம் ஸ்ரீ சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி பசங்களை அனுப்பிச்சு அந்த சமையல்காரனை தூக்கிட்டு வந்துட்டோம். ஓம் நாஷே நாஷே மமேஸ்வர்யானி தேஹி. அவன் பொண்ணோட ஆத்மா சாந்திடன்னு சொல்லி அவளோட எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டோம். சாமி, என் பொண்ணோட ஆத்மா அமைதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்குன்னு நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். இந்த பொருளெல்லாம் போட்டு எரிச்சா அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா சாமி? ஆமா. நன்றி சாமி. சாமி, அவன் எப்படி செத்தான்னு தெரியாம கலங்கி போயிருக்க, அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியாயிருவேன் சாமி. பூஜை பண்ணும்போது குறுக்க பேசக்கூடாது. சரிங்க சாமி. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே, அகிலத்தை ஆளும் ஈஸ்வரியே, உன்னை நம்பி இருக்கிற மக்களை நீதாமா காப்பாற்றணும். ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே. அங்காளி உன்னை காப்பாற்றுவான். எந்த காப்பு உன் கையில் இருக்கிற வரைக்கும் எந்த தீய சக்தியும் உன்னை அண்டாது. தைரியமா இரு. ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆயிருக்கு. இன்னும் அந்த ஆத்மா போகல. ஆறுமுகம் சாமி, உங்க பொண்ணோட முக்கியமான ஒரு பொருள் இங்க வரல. இல்லையே சாமி, எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டேனே சாமி.
என் பொருள் அந்த போலீஸ்காரி யாழ்னிக்கிட்ட இருக்கு. போலீஸ்காரி டேய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவ அங்காளியம்மன் கோயில இருக்கா. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த போலீஸ்காரி அங்காளி அம்மா கோயில்ல இருக்கா, போய் தூக்கிட்டு வாங்கடா. யாழ்னி வந்துட்டா. போலாமா? அண்ணா போலாமா? பேக் கொடுமா. இதோ வரேன். சொல்லுங்க பெருமாள் சார். மேடம், அந்த சாமியார் மேல மதுரை தல்லாக்குளம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பதிவா இருக்கு. அப்படியா? அவங்க யாரு என்னன்னு விசாரிங்க. அந்த கம்ப்ளைண்ட் வச்சு அவனை உள்ள தள்ளுங்க. சுவாமி, அந்த போலீஸ்காரியை தூக்கிட்டு வந்துட்டோம். அவளோட பொருள் என்னன்னு சொல்லுங்க, இல்ல அவளே மொத்தமா போட்டு எரிச்சிடலாமா? அக்கா 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 என்ன கொஞ்சம் பாருக்கா. அக்கா இப்பவாவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்கா. இல்ல, என் போலீஸ் புத்தி என்ன தடுக்குது. சட்டப்படி அந்த சாமியார அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுற. ஐயோ புரியாம பேசாதக்கா, அவன் உன்னையும் கொன்னுடுவாக்கா. உணவு வரைய ஆரம்பிச்சிருவாரு. காப்புதான் அந்த பொருளா? தயவு செஞ்சு உன் கையில இருக்க காப்ப கழட்டிடுக்கா. இந்த ஒரு தடவை மட்டும் உடம்புக்குள்ள பூந்துக்கிறேன். ப்ளீஸ்க்கா, புரிஞ்சுக்கோக்கா. இதப்பா காமகுரி டேய், யாரோ குரி காம விடுங்கடா. குரி சாமி, காப்ப புடிட்டு வந்துட்டேன். முட்டாள், இந்த காப்புல நான் கேட்டது அந்த பொண்ணு கையில இருக்கிற மோதிரம். மோதிரம்? என்ன சத்தம்? போய் பாருடா. ஞாபகம் வருது சாமி. அந்த மோதிரம் நான் தான் கொடுத்தேன். நான் ஒண்ணா போய் வாங்கிட்டு வரட்டுமா சாமி? வாய முடியா? சாமி சாமி என்ன காப்பாத்து சாமி. அந்த போலீஸ் வந்தடா.
அவ்வளோ கேவலமாடா? மரியாதையா உடம்ப விட்டு போயிடு, இல்லைன்னா உங்க அப்பனை கொல்லுவேன். ஒண்ணும் பண்ணிடாத. ஆவியா, இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறது என் பொண்ணோட ஆவியா. என் சாவுக்கு காரணமே இவனுங்க தான்ப்பா. ஆனா மானத்தோட தான்ப்பா செத்தேன். அவனுங்களை கொன்னுட்டு இவனையும் சாகடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன்ப்பா. நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்களப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்னடி நியாயம் பேசிட்டு ஒரு ஏர்ல அவன் கழுத்தை அறுக்கட்டுமா? ஒண்ணும் பண்ணிடாத. கொல்லட்டுமா? ஒண்ணும் பண்ணிடாத. போயிடுற. நீயும் என் பொண்ணுதானே. என் மோதிரத்தை உனக்கு போட்டு விட்டாரே, அவரும் உனக்கு அப்பதான்க்கா. என்னால காப்பாத்த முடியல. நீ என்னக்கா பண்ண போற? பாலியல் துன்புறுத்தலா? ஆதாரத்தோட வாங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஆதாரம் இல்லைனாலும் வாங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்.